ஹலோ ஆல், நேற்று வீக்கெண்ட் எபிசோட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பாரு இனிமேல் வேறு கேம் ஆடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா திருப்பியும் வந்து வைல்டு கேட் கேங் இருக்கும் இல்லையா, அந்த கேங்கில் போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த வீட்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்தால் மட்டும்தான் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் போல். ஏன்னா நாமினேஷன் தானே பிரச்சனை, மெஜாரிட்டி கேம் தானே ஆடிட்டுருக்காங்க. ஆனால் இதில் வந்து சபரிகனியை கூட நம்பிடலாம், சொல்லி அடிக்கலாம். ஆனால் திவ்யா அதே மாதிரி பிரஜின் சாந்திராலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக நம்பவே முடியாது. ஸோ அந்த டாஸ்க்குக்கு அப்புறமேட்டு இது எப்படி தப்பாக போயிருமோ, நம்மளை வச்சு ரோஸ்ட் பண்ணிடுவாங்களோ விஜேஸ், அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு வந்து பாரு சைடு வந்திருக்காங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி இந்த வீக்கெண்டு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சேஃப் சைடு தான் இருந்தாங்க. ஏன்னா பாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஒரு இதில். மற்றவங்கள தான் வந்து பிடிச்சி கேள்வி கேட்டாங்க. இன்ஃபேக்ட் சாந்திரா ஜட்ஜாக இருந்தாலும் நான் வந்து டிசிஷன் எடுக்க முடியாது, கனி மேலே தூக்கி போட்டாங்க. எப்படி போட்டாங்க பாரு. ஸோ அதுதான் வந்து சாந்திராவோட கேம் பிளே. ஸோ இதில் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க சாந்திரா, திவ்யா, பிரஜின்லாம். ஸோ பாருக்கு அது புரியுதா இல்லை கேமுக்காக சரி இப்போதைக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கமருதீன் வந்து உட்காந்து இவங்க கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது, கமருதீன் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட ஷோ நடக்கும்போதே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, பாருக்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மேபி கமருதீனோட ஒரு ஸ்மார்ட் பிளேவாக கூட இருக்கலாம் இது. ஏன்னா அவரும் வந்து நாமினேஷனில் சிக்கக்கூடாது இல்லையா. ஸோ ஒரு கேங்காக சேர்கிற மாதிரி நடிக்கிறாரோ என்னன்னு தெரியல. ஸோ பாரு வந்து நம்ம அவங்கள தூக்கணும்டா, அதாவது கனி கேங்கை தூக்கணும் இந்த வாரம். எல்லாருமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டார்ல, விக்ரம், சபரி, அதே மாதிரி கனி, அவங்கெல்லாம். ஸோ எல்லாருமே வந்து தூக்கணும் இந்த வாட்டின்னு சொல்லிட்டு இந்த கேங் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே போய் முடியுமோன்னு தெரியலையே. அடுத்த வாரம் பாரு கண்டிப்பாக பாயசம் இருக்கும், பார்க்கலாம், வெயிட் பண்ணிவிட்டு.